ஏம்மா, அவ போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரட்டா? கழுத திமிரு பிடிச்சவ. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா தாலிய கழுத்தி உன் மூஞ்சில எரிஞ்சிட்டு போவா. அவளை நீ போய் பார்க்க போறியா? இலே, ஏ மவனே, வெளியே சொல்லிடாத. வெக்கங்கட்டவனே, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவளை பார்க்க போறேன்னு சொல்லுவே. அத்தை. இல, உட்காரு. எங்க எந்திக்கிற? உட்காருல. எங்கம்மா வந்த? எங்க வந்த? ஓ மவ பண்ண கூத்துக்கு நீ இந்த வீட்டு வாசல மிதிக்கலாமா? எந்த முகரைய வச்சுக்கிட்டு இந்த வீட்டு வாசல மிதிச்சிருக்கிற? இல்லம்மா, தப்புதான். அவ பண்ணதெல்லாம் தப்புதான். மன்னிச்சிருங்க. என்ன செய்யறது? அறிவு கட்ட கழுத. அது ஆம்பளை மாதிரி வளர்த்துட்டேன். அதான் இந்த ஆட்டம் போட்டிருக்கு. என்ன செய்யறது? மன்னிச்சிருங்கம்மா. அவ சின்ன பிள்ளை, ஏதோ அறியாம இப்படி பண்ணிட்டா. அதுக்காக அவளை அப்படியே ஒதுக்கி வைக்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் அவ உங்க மருமகல்ல. வாய மூடு. பிள்ளைய ஒழுங்கு அவளுக்கு துப்பு இல்ல. பேச வந்துட்டியா? மருமகளாமலாம் மருமக. யாருக்கு யாரு மருமக? புருஷன்னு கூட பார்க்காம அவன் மூஞ்சில தாலியை கலத்தி எரிஞ்சிட்டு ஓடி போயிருக்கா. அவளை என் மருமகன்னு சொல்றியா? இன்னொரு தடவை ஏதாவது பேசினேன் அப்புறம் நடக்கிறதே வேற. எல்லாம் அவளை சொல்லணும். அந்த வடிவு சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஓ மகளை ஐயோ பாவன்னு என் மவன் தலையில கட்டி வச்சேன். இன்னைக்கு கஷ்டப்படுறது அவன் மட்டுமா? நானும் சேர்ந்துல அவஸ்தப்படுறோம். உங்க நிலைமை எனக்கு புரியுது. புரியாம இல்லம்மா. உங்க பொண்ணா இருந்தா நீங்க மன்னிச்சு விட்டுற மாட்டீங்களா? இப்படியே தண்டனை கொடுப்பீங்களா? எத்தனை நாளைக்கு நீங்க அவளை ஒதுக்கி வைக்க முடியும்? அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் உங்களை தானே தப்பா பேசுவாங்க. எப்படி 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 தப்பா பேசுவாங்க? நீ உன் புருஷனை அந்த ஆளு சரியில்லைங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத மாதிரி ஓ மக ஏன் அவன்கிட்ட நடந்துக்கிறா. அப்படித்தானே? அன்னைக்கே நினைச்சேன். அப்ப நான் முன்னாடி எல்லா காரணத்துக்கும் காரியத்துக்கும் நிக்காம இருக்கிற ஒருத்தனை நீயும் வீட்டுக்குள்ள சேர்க்காம அவனை அவமானப்படுத்தி அனுப்புற. இந்த கல்யாணத்துல மூலையில நிக்கிறவனை எப்படி அதே மாதிரி உன் மவ பண்ண மாட்டாளான்னு நினைச்சேன். என் மனசுல வந்த நெருடலு சரியா போச்சுல்ல. இன்னைக்கு ஓ மவ என் மகனை மதிக்கிறதே கிடையாது. இல்லம்மா, இனிய அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டா. அதுக்கு நான் உத்தரவு கொடுக்குறேன். என்னதான் இருந்தாலும் சின்ன சிறுசுக, அதுகளை ஒதுக்கி வைக்கலாமா? வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நடக்கிறதே வேற. மரியாதையா வெளியே போ. என்ன மாப்பிள்ள, நீங்களும் அம்மாக்கு பின்னாடி இப்படி பயந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. ஏன் மாப்பிள்ள? அவன் ஏன் பிள்ளை, எதுவும் பேச மாட்டான். மரியாதையா நீ வெளியே போன்னு சொன்னேன். நீ வந்த வேலை முடிஞ்சிட்டுல. ஓ மகா இங்க வாழறதுக்கு தகுதி இல்லாதவ. இனி அவளை எப்பவுமே இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். வெளியே போனா போ. நான் வர்றேம்மா. நீங்களா ஒரு முடிவு பண்ணி என் மகளை கூப்பிடுவீங்கன்னு நான் நம்புறேன். மன்னிச்சிருங்க அவ பண்ணதுக்கு. தம்பி, நீங்களும் பொறுப்பா இருங்க. பொண்டாட்டிய எல்லா இடங்களிலையும் விட்டு கொடுத்து பேசாதீங்க. உங்க அம்மா புரியாம பேசுறாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி முக்கியமா அம்மா முக்கியமானு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் வரேன். வாய மூடிட்டு போ. பொண்டாட்டி முக்கியமா அம்மா முக்கியமாவா? அவளுக்கு இங்க வாழ கொடுத்து வைக்கல. புருஷன் கூட ஒழுங்கா வாழ தெரியாதவளை என்ன செய்ய சொல்ற? என் பிள்ளைய என்ன பயமுறுத்துறியா? என்னைய விட்டுட்டு ஓடிவான்னு சொல்ற, அப்படித்தானே? நல்லா கேட்டுக்கல. ஓ மாமியா லட்சணம் எப்படி இருக்குன்னு. இவ மவன் இவளை விட்டுட்டு தனி கொடுத்துறம் போன மாதிரி நீயும் என்ன விட்டுட்டு தனி கொடுத்துறம் போன்னு சொல்லாம சொல்றா. இப்ப புரியுதா உன் மாமியால பத்தி? இல்லம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வாய மூடு. நீ எந்த அர்த்தத்திலையும் சொல்ல வேண்டாம். எனக்கு அர்த்தம் நல்லாவே புரியுது. அவனுக்கும் புரியும்னு நான் நினைக்கிறேன். வெளியே போன்னு சொன்னேன். அங்க என்னெல்லாம் பாக்குற? என்ன பாரு. இப்ப புரியுதா ஓ மாமியா எப்படிப்பட்டவ? எப்படி எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசுறானே. என்னை விட்டுட்டு வான்னு சொல்லாம சொல்றா. போறியா? என்ன பெரியம்மா, என்ன நடந்துச்சு? தாலிய கழுத்தி எறிஞ்சிட்டு போனாலாமே. ஏனே, இதெல்லாம் உனக்கு தேவையா? நல்லா கேளுடி. நல்லா இவனுக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லு. இப்பதான் இவன் மாமியா கறி இங்க வந்துட்டு போறா. சொல்லாம சொல்லிட்டு போறாட்டி. ஆத்தா முக்கியமா மாவா முக்கியமானு கேக்குறாட்டி. ஆத்தா முக்கியமா இவனுக்கு பொண்டாட்டி முக்கியமானு கேக்குறா. எவ்வளவு திமிரு இருக்கு அவளுக்கு. ஆத்தாவை விட்டுட்டு வான்னு சொல்லாம சொல்றா. இவனும் ஊமை கொட்டானாட்ட நிக்கிறான். பாத்தியா பெரியம்மா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா எப்படி நடந்துக்கிறாளுவனு. அன்னைக்கே சொன்னேன். என்னமோ ஊர் உலகத்துல பொண்ணு கிடைக்காத மாதிரி செவத்த பொண்ணா இருக்கா. இவதான் வேணும்னா இன்னைக்கு அவஸ்தல்ல படுறான். இவன் மூஞ்சிலே தாலியை கழுத்திட்டு எரிஞ்சிட்டு போயிருக்கானா? அவ எப்ப ஏற்பட்ட ஆளா இருப்பா? கொஞ்சம் அது இவனுக்கு புத்தி இருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்குவானா? நல்லா எடுத்து சொல்லு பெரியம்மா. ஏன்னா இப்படி இருக்க?
பாத்தியா ஓ தங்கச்சிக்காரி எப்படி பேசுறானு? அதானே, படிச்சிருந்தா அறிவு இருக்கும், படிக்காத முண்டத்துக்கு எங்க இருந்து அறிவு இருக்கும்? நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்படி செய்யுமா? ஏ பெரியம்மா, நீ உள்ள போ, நான் அண்ணன் கிட்ட சொல்றேன், அண்ணன் புரிஞ்சுக்குவோம். எட்டி அம்மா தான் இப்படி பண்ணுதுன்னா நீயும் கூட கூட எடுத்து கொடுத்து சிங்க முடியலையா? இங்க பாரு, உன் வீட்டுல போய் வேலையை பாரு. அவ பண்ணது தப்பு தான், எனக்கு நல்லா புரியுது. புரியாம இல்ல, அதுக்காக அவளை அப்படியே அத்து விட முடியுமா? ஏனே, உனக்கு நல்லதுக்கு சொன்னா நீ இப்படி பேசுறியா? அப்போ அம்மாவை விட்டுட்டு அவ தான் முக்கியம்னு ஓடிடுவ, அப்படித்தானே? வாய மூடிட்டு, நான் ஒண்ணும் அப்படிப்பட்டவன் இல்ல. என் பொண்டாட்டி நல்லபடியா வந்தானா அவளை வச்சு குடும்பம் நடத்த எனக்கு தெரியும். இங்க பாரு, அவ ஏதோ அறியாமையில இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டா. அதுக்காக அவளை அத்து விடுனா அப்படியே அத்து விட முடியுமா? வேலையை பார்த்துட்டு போ. முதல்ல ஓம் புருஷன்கிட்ட நீ ஒழுங்கா நடந்துக்கோ. ஊர்ல உள்ளவளுக்கெல்லாம் அறிவுரை சொல்ல உடனே வந்துருவாவோ. மரியாதையா போய் வேலையை பாரு. போறேன். என்னையவா இந்த மாதிரி பேசுற? எவ்வளவு திமிரு இருந்தா என்னை இப்படி எல்லாம் பேசுவேன்? அவ எப்படி இந்த வீட்டு வாசல மிதிக்கிறான்னு நானும் பாக்குறேன். என்னாச்சு? உன் முகமே ஒரு மாதிரி இருக்கு. என்னடி என்னாச்சு? பிருந்தா, அது ஒன்றும் இல்லை. எங்கள் மாமியார் பாடா படுத்தி எடுக்கு. பத்ததுக்கு என் புருஷன் வேற. அந்த பொம்பளை நில்லுன்னு சொன்னா நிற்காரு, உட்காருன்னு சொன்னா உட்கார்றாரு. நான் என்ன சொன்னாலும் காது கொடுத்தே கேட்க மாட்டேக்காரு. பொறுமையா இரு, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே அவங்க சொல்கிறபடி கேட்டு நட, அப்படி இப்படிங்கிறாரு. எத்தனை நாள் பொறுத்துக்க முடியும்? கோபத்தில் தாலியை கழட்டி அவர் மேலே எரிஞ்சிட்டு வந்துட்டேன். இப்போ நிம்மதியாக இருக்கலான்னு நான் நினச்சா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ பார்த்து நான் மாசமாக இருக்கேன்டி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹாஸ்பிட்டலில் போய் அபார்ஷன் பண்ணிக்கலான்னு போனால் அவங்க அப்படிலாம் பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்கிறாங்க. பத்ததுக்கு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ, எனக்கு ஒன்றே போடும். நான் எங்கேயாவது வேலைக்கு போகணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லடி. என்னடி இப்படி சொல்ற? மாசமா இருக்கியா? அதுவும் முத குழந்தைய அபார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. மண்ணங்கட்டி அப்படியெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு ஏன் வாழ்க்கை தான் முக்கியம். இப்போவே குழந்தைய பத்துக்கிட்டு என்னைய கிளவியாக சொல்றியா? அதுவும் சரிதான். 2 குழந்தைய பெத்துக்கிட்டோன்னா அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையே போச்சு. புருஷனுக்காக குழந்தைக்காகன்னு ஓடணுமோ தவிர நமக்காக வாழ்க்கையில எதுவுமே இருக்காது. திரும்பி பார்த்தா நாம அப்படியே கிளவியாகி நிப்போம், தோலெல்லாம் சுருங்கி போயிடும். அப்புறம் என்னடி வாழ்க்கை? எல்லாரும் சொல்லிக்குவாங்க, பொம்பளைனா அப்படி, பொம்பளைனா இப்படி, என்னமோ மதர் தெரசா லெவலுக்கு பேசுவாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில நமக்காக வாழ்றது ரொம்ப கம்மி. பிறந்த நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் நமக்காக என்னைக்கு வாழ்ந்திருக்கோம் நினைச்சு பாரு. பிறக்கும் போதே பொம்பளை பிள்ளைனா அம்மாவை நல்லா பார்த்துக்குவா, தம்பியை நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்றாங்க. பிறந்து வளர்ந்த பிறகு ஒவ்வொருத்தருக்கா விட்டு கொடுத்து வாழ வேண்டியதா இருக்கு. அண்ணன் சாப்பிட்டதை சாப்பிடு, தம்பி சாப்பிட்டதை சாப்பிடு, அப்பா சாப்பிட்டதை சாப்பிடு. பொம்பளைனா உடனே சாப்பிடக்கூடாது, பொம்பளை பிள்ளைனா படிக்கக்கூடாது, அப்படி இப்படிங்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு போன பிறவாது புருஷங்களோட சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா பொம்பளைனா 4 மணிக்கு எழும்பணும், வீட்டை தூக்கணும், துடைக்கணும், ஒரு வேலைக்காரி லெவலுக்கு நம்மளை ஆக்கிடுறாங்க. அப்புறம் புருஷன் அவ சாப்பிட்ட தட்டில் தான் நம்ம சாப்பிடணும். புருஷன் எப்போ வருவான்னு காத்து கிடக்கணும். அப்புறம் குழந்தைங்களுக்கு அம்மாவான பிறகு எல்லாமே தாய்மை தாங்கிறாங்க. அந்த 10 மாசமும் குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு குழந்தைக்காக நாம வாழ வேண்டியதா இருக்கு. குழந்தை பிறந்த பிறவாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அப்புறம் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு ஓட வேண்டியதா இருக்கு. அப்புறம் மாமியாராயி மருமகளாயி அப்புறம் காலம் பூரா முடிஞ்ச பிறகு பேரம்பேத்திகளுக்காக வாழ்றோம். நமக்காக இதுல எங்க வாழ்றோம்? நீ சொல்றது சரிதான். உண்மைதாண்டி. அதெல்லாம் நினச்சி பார்த்தா கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறவங்க தான் பெட்டராக இருக்காங்க. நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடிமையாகவே காலம் பூரா வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக தான் இருக்கிறோம். என்னால் இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாதுன்னு தான் நான் வெளியே வரும்போது நினச்சேன். அது எப்படி ஒரு வார்த்தை கூட கட்டின பொண்டாட்டிக்காக பேசாத புருஷன் என்னடி புருஷன்? அம்மா 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 அம்மா. நானும் நாளைக்கு அம்மா தானே. அப்போ ஏன் பிள்ளையும் இந்த மாதிரி இருப்பானா? நினச்சி பார்த்தா எனக்கு தலையெல்லாம் சுற்றுது. ஐயோடா, இதெல்லாம் நமக்கு சரிப்படாது. எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் முதல்ல அபார்ஷன் பண்ணிக்கணும், அப்புறம் ஒரு வேலைக்கு போகணும், நிம்மதியாக இருக்கணும், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்கணும், சாப்பிடணும், நம்மளுக்கு நமக்குன்னு தான் எல்லாத்தையும் செய்யணும். அதுதாண்டி வாழ்க்கை. சூப்பர்டி. இதுக்காக தான் நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன்.
இப்ப நீயும் இந்த மாதிரி ஆயிட்ட. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அப்ப கேட்கல. இப்ப இது தேவையா உனக்கு? சரி, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சுது, வீடு. நீ தான் அடிக்கடி அங்க இங்கேன்னு போவியே, ஏதாவது மாத்திரை மருந்துன்னு. புரியுது புரியுது. இப்ப என்ன, உனக்கு அபார்ஷன் பண்ணிக்கணும் அம்படு தானே? சொல்லிட்டல, நான் மருந்து வாங்கிட்டு வந்து தரேன், அதை குடி, எல்லாம் சரியா போயிடும். தேங்க்ஸ் டி, இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. சரி சரி, கவலைப்படாத. உங்க அம்மா வந்துச்சுன்னா என்கிட்ட பேசுறத பார்த்தா அம்படுதான் உன்னையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். போய் நிம்மதியா ரெஸ்ட் எடு. உங்க அம்மாக்கு மட்டும் நீ மாசமா இருக்கிறது தெரியக்கூடாது. சரி, நான் பாத்துக்கிறேன், சீக்கிரமா பண்ணு. சரிடி, நீ போ. தேங்க்ஸ் டி. ஐயோ அம்மா, உன் தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் ரெஸ்ட் எடு.